வணக்கம். இன்றைக்கி வந்து தேர்ட் டே வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொனிச்சிவா. ஸோ ஒருத்தவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தது கொனிச்சிவா அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி க்ரீட்டிங் வேர்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த லெட்டர்ஸ் போகலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து க்ரீட்டிங் வேர்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். க்ரீட்டிங் வேர்ட்ஸில் வத்தாஷி நேற்று நம்ம பார்த்தோம், வத்தாஷினா மீ. ஸோ வந்து க்ரீட்டிங் வேர்டு வந்து கோனிச்சிவா. கோனிச்சிவா அப்படின்றது வந்து ஹலோ அப்படின்ற மீனிங். குட் ஆஃப்டர்நூனுக்கும் கோனிச்சிவா தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே படித்த வேர்ட்லேருந்து நம்ம சொல்லணும்னா வத்தாஷிவா. வத்தாஷிவா எப்போவுமே வத்தாஷி கூட சேர்ந்து வா வச்சுக்கோங்க, ஓகேவா. நான் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் அப்படின்னா வத்தாஷி, நான் அப்படின்னு சொல்கிறப்ப வத்தாஷிவா. ஸோ வத்தாஷிவா கொனிச்சிவா இவு. நான் குட் மார்னிங், இவு சொல்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து வத்தாஷிவா கோனிச்சிவா இவு அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ குட் மார்னிங் அப்படின்னா ஓஹாயோ ஹோசாய்மாசு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ரிப்பீட்டடாக படித்தோம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். இது வந்து ஃபார்மலாக சொல்லும் போது. இது வந்து கேஷுவலாக சொல்லும் போது ஓஹாயோ அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் கொனிச்சிவா நம்ம பார்த்தோம்ல, கொனிச்சிவா. நான் தமிழில் எழுதலை, உங்களுக்கு தமிழில் எழுதணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் தமிழில் எழுதுகிறேன். இதுவே ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொனிச்சிவா அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன். அதுக்கப்புறம் கொம்பாவா அப்படின்னா குட் ஈவினிங் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஒஹாயோ ஹொசைமாஸ், ஒஹாயோ. ஒஹாயோ கஷ்டமாக இருந்ததுன்னா ஒஹாயோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒஹாயோ, ஒஹாயோ ஹொசைமாஸ், கொன்னிச்சிவா, கொம்பாவா. அதுக்கப்புறம் ஒரு பர்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தமிழ்லனா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வணக்கம், நமஸ்தே அப்படி எதாவது சொல்லுவோம்ல. இவங்க அப்போ வந்து கொனிச்சிவா, ஹலோ அப்படி சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கேஷுவலாக அப்படி யாரும் இங்கே சொல்ல மாட்டாங்க, இங்கே அந்த கல்ச்சர் கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறோன்னா ஹஜிமே மாஷித்தே அப்படின்னா வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம், உங்களை ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஹஜிமே மாஷித்தே, ஹஜிமே மாஷித்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓகேங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து யோரோஷிக்கு ஒனைகாய்ஷிமாசு. இதை ஜாட்ஜிபிட்டியில் போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை நம்ம வீடியோவை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். யோரோஷிக்கு ஒனைகாய்ஷிமாசு அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் ஒரு பர்சனை பார்க்க போகிறீங்க, என்ன கேட்பீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஹஜிமே மாஷ்டே சொல்லிட்டீங்க. இப்போ செகண்ட் டைம் ஒருத்தவங்கள பார்க்குறீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க, கரெக்டாக. ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து கெங்கி திஸ்கா அப்படின்றது அதுக்கு. இப்போ கேஷுவலாக கேட்குறேன்னா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுனா கெங்கி அப்படின்னு கேட்பாங்க. இதே இது வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஓ. எப்போவுமே ஓன்றது வந்து ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கான லெட்டர். ஓ அப்படின்னா ஒருத்தவங்கள ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கான லெட்டர். ஸோ ஓ கெங்கி திஸ்கா, ஓ கெங்கி திஸ்கா அப்படின்னு கேட்குறது. சரி, ஓகே, செகண்ட் டைம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சொல்லும் போது ஓகேங்க பார்க்கலாம் அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே சொல்லணும். செகண்ட் டைம் பார்க்கும்போது ஓகேங்க பாய் பாய் அப்படின்னு சொல்லும் போது சயோனரா, சயோனரா அப்படின்றது சொல்லணும், ஓகேவா. இதே வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லும் போது மத்தானே, சரிப்பா பார்ப்போம், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோன்னா மத்தானே, ஜானே, இதெல்லாமே சியூன்றதோட அர்த்தம். இப்போ அதுக்கப்புறம் குட் நைட் மட்டும் நம்ம அந்த இதில் பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கு வந்து ஒயாசுமி நசாய், ஒயாசுமி நசாய். ஒயாசுமி அப்படின்னா லீவுன்றதுக்கும் சொல்லுவாங்க. நாளைக்கு ஆஃபீஸா லீவா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு ஒயாசுமியா அப்படின்னு கேட்டோன்னா நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்ல போகிறோன்னா ஆஃபீஸ் வந்து நாளைக்கு ஒயாசுமி அப்படின்னு சொல்கிறது, லீவு அப்படின்ற மீனிங். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேர் ஒயாசுமி. ஸோ ஒயாசுமி நசாய் அப்படின்னா குட் நைட். அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ சொல்கிறோம், அந்த வேர்டு நம்ம எப்போயுமே தெரிஞ்சுப்போம் இல்லையா. அரிகாத்தோ ஹோசைமாசு, அரிகாத்தோ ஹோசைமாசு, அரிகாத்தோ கோசைமாசு. அதுக்கப்புறம் சுமிமாசன். எப்படி வத்தாஷியை வந்து ஃபஸ்ட்டு டே ஞாபகம் வச்சுக்க சொன்னோம், செகண்ட் டே வந்து சுமிமாசன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீக்கு யூஸ் பண்ணலாம், சாரிக்கு யூஸ் பண்ணலாம், தேங்க்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வத்தாஷி, கொனிச்சிவா, சுமிமாசன், இந்த 3 வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் கேட்பேன்.
அதுக்கப்புறம் வந்து சாரிக்கு பர்டிகுலராக சொல்லணும், ரியலியாக சாரி சொல்லணும்னா கோமென் நசாய், கோமென் நசாய். ஸோ இதெல்லாம் சாட்ஜிபிடியோட ஹெல்ப்பு, இல்லை நம்ம வீடியோட ரிப்பீட்டடாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள். இண்டிவிஜுவல் கிளாஸஸ் கூட எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஆல்.